ஹாய் இபிசிசி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு நம்ம எல்லாம் சந்திச்சு. அதனால நம்ம இந்த மாதிரி தான் யூடியூப்ல நம்ம எவ்ரி சண்டே அல்லாட்டி சாட்டர்டே நீங்க பாக்குறீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சந்திச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க. எம்சிஓ இந்த 4வது கட்டத்துல இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு வீட்டுல நம்ம இருந்து நம்ம துதித்து ஆராதனை செய்யும் போது, நம்ம தேவனை மகிமை செய்யும் போது, நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் போல இருக்கிற மாதிரி நம்ம எல்லாருமே உணர்வோமே. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது ஒரே பரிசுத்த ஆவி. அவரை நம்ம இன்னைக்கு நோக்கி பார்த்து, நம்ம இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, நம்ம பிதாவை நோக்கி பார்த்து, நம்ம இன்னைக்கு இந்த துதி ஆராதனையை நம்ம நடத்துவோம். வாங்க நம்ம ஒரு சிறு ஜெபத்தை செய்து இந்த பாடலை நம்ம உற்சாகமா பாடி நம்ம தேவனை மகிமை செய்து அவர் நாமத்தை நம்ம உயர்த்துவோம். நம்ம எல்லாரும் இந்த எம்சிஓ காலகட்டத்தில் இருந்தாலும், COVID-19 ரொம்ப பேர் உலகத்துல இருக்கவங்க பயந்து கொண்டு இருந்தாலும், ஆனாலும் நம் தேவன் பெரியவர் சொல்லிட்டு இந்த ஜெபத்தோட நம்ம ஆரம்பிப்போம். வாங்க கண்களை மூடி நம்ம ஒரு மனதாக ஒரு குடும்பமாக தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். அப்பா, எங்க பரலோக பிதாவே, இந்த நேரத்துலப்பா நாங்கள் எல்லோருமே ஒரு குடும்பமாக, உங்களோட குடும்பமாக உங்களை நோக்கி பார்த்து, உங்களை அப்பான்னு கூப்பிட்டு உங்க நாமத்தை மகிமை செய்து இந்த துதி ஆராதனை அப்பா நாங்கள் வழி நடத்துகிறோம். அப்பா, எங்கள் மேல உங்களோட துதிக்கும் ஆராதனை செய்யும் ஆவியை எங்கள் மேல ஊத்தி எங்களை வழி நடத்த வேண்டும். அப்பா அப்பா, இந்த நேரம் உமக்கு சொந்தமான நேரம். அப்பா, வழி நடத்துங்களப்பா எங்களை. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். வாங்க நம்ம ஒரு மனதாக ஒரு குடும்பமாக நம்ம உற்சாகத்தோட இந்த பாட்டை பாடி தேவன் நாமத்தை துதித்து ஆராதனை செய்து மகிமை செய்வோம். வாங்க, சரியா? வாங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தரும் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே.
இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமா இயேசுவே, எல்லாமே நீங்கள் பார்த்துக் கொள்வீங்களப்பா. நாங்கள் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லையப்பா. உலகம் சுத்தி ஒரு பயம் இருந்தாலும் அப்பா, ஆனாலும் நீங்க இயேசுவே நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்கன்னு எங்கள் மேல அப்பா நீங்கள் இரக்கமாக இருக்கிறீங்கன்னு நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் அப்பா. எங்களை மறக்காத தேவனாக நீங்கள் இருக்கிறீங்க இயேசுவே. நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எங்கள் கை கொடுத்து உதவி செய்யற தேவனாக இருக்கிறீங்களப்பா. நீங்க எங்களை மறவாத தேவனாக இருக்கிறீங்க இயேசுவே. எங்களை சுத்தி அப்பா பயம் இருந்தாலும் அப்பா, நாங்க இந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டு இயேசுவே உங்கள் மேல ஒண்டி நாங்கள் சாய்ந்து இருக்கிறோம் அப்பா. எங்களுக்காக அந்த சிலுவையில மரணம் அடைந்தவரே, எங்களுக்கு விடுதலை கொடுத்தவரே, உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. O mashikara masira basikai na namasho, ni masikara basana masekira basho, ni masira base, o masikara base na mariba ni mashoko, o sikara basindala na mashike dene. யார் யார் இப்ப நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ, இந்த COVID-19னால என்னோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, என் வேலை இருக்குமா இல்லையா எனக்கு தெரியலையே, என்னோட பொருளாதாரம் என்ன ஆக போகுது, எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்களே, நான் என்ன செய்ய போறேன், என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? பயந்து கொண்டு இருக்கிறீங்களா சகோதரரே? பயந்து கொண்டு இருக்கிறீங்களா சகோதரியே? பயப்படாதீங்க, உறுதியாக நம்புங்க, இயேசு எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வாங்க. நீங்கள் எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. Thank you Jesus. Thank you so much Lord. Thank you Holy Spirit, எங்களை வழி நடத்தின தேவனே. Thank you my dear brothers and sisters. உண்மையாக சோர்ந்து போவாண்டாம், நம்ம இயேசு நம்மளுக்காக இருக்கிறாரு. வாங்க நம்ம தொடர்ந்து நம்ம பிரசங்கி இன்னைக்கு என்ன நம்மள்ட்ட சொல்லி நம்மளுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போறாரு இயேசு கிறிஸ்து மூலமான இந்த செய்தி நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக ரொம்ப பேர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்க போகுது. வாங்க நம்ம இன்னைக்கு தேவன் நம்ம கூட என்ன பேச போறான்னு பார்ப்போம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. Lead us Lord. Thank you my dear brothers and sisters. God bless you all. Amen. இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்கள் அனைவரும் திருப்பி மீண்டும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி. இபிசிசி சபை யார்களா, இன்ற நாளில் நம்ம திருப்பியும் நம்மளோட ஆராதனை சர்வீஸில் நம்ம திருப்பியும் நம்ம சந்திக்கிறோம். நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன முதலாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிறது, முக்கியமாக நம்ம கேட்போம். ஓகே, இது என்னன்னா ஒரு 3 நாள்
முக்கியமாக 3 நாள் தேவனை சந்திக்கும் ஜெபமாக நம்ம இதை எடுத்து செய்கிறோம். இது 4, 5, 6 மே மாசத்துல இது நடக்குது. இது முக்கியமா நீங்க என்ன செய்யணும்னா, இதோட காரியங்கள் எப்பொழுதுமே நம்ம மத்தியான உணர்வு எடுக்கிறதுக்கு முன்ன ஒரு 15 நிமிஷம் நம்ம என்ன செய்வோம்னா ஜபிப்போம். இந்த ஜபிக்கும் காரியங்கள் எங்க இருக்கோம்னா, நம்மளோட ஃபேஸ்புக்ல நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம போடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜபிக்கும் காரியங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காலை நேரம் அல்லாட்டி சாயந்தர நேரத்தில் நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம அறிக்கை விட போறோம். நம்ம தேசத்து மேல நம்ம ஆசீர்வாத வார்த்தைகள் செய்து நம்ம அறிக்கை விட போறோம். அதுவும் வேலை நம்மளோட சொந்த பொருளாதாரத்தை குறித்து நம்ம ஆசீர்வாத வார்த்தைகளை குறித்து நம்ம அறிக்கை விட போறோம். நம்ம 6ஆம் தேதி மே மாசத்துல 8 மணி ராத்திரி யூடியூப் மூலியமாக ஒரு சர்வீஸ் இருக்கிறது. ஸோ இந்த சர்வீஸ்ல ஹோலி கம்யூனியன் உண்டு, மெசேஜ் உண்டு, ஆராதனை உண்டு. நம்ம இதுக்கு ஆயத்தமாக இருக்கோம். ஓகே, 2வது காரியம் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, நம்மளோட காணிக்கை, நம்மளோட தஸ்ம பாகம் குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கு நம்மளுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்மளோட அக்கௌண்ட்ல நீங்கள் போடலாம், ஆன்லைன் மூலியமாக நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அல்லாட்டி நீங்க டச் அண்ட் கோ வாலெட் மூலியமாக கூட நீங்கள் இந்த பணத்தை நீங்க அனுப்பலாம். அல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம், இந்த MCO எல்லாமே முடிந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த பணத்தை நம்ம சேர்த்து வைத்து நம்ம அப்பா வீட்டுக்கு வருவோம்ல, அப்ப இந்த காணிக்கை தஸ்ம பாகத்தை நம்ம கொடுக்கலாம். சரியா? வாங்க இப்ப நம்ம உற்சாகமாக எந்திரிச்சு நின்று கை தட்டி நம்ம ஆடி பாடி நம்ம தேவனை துதித்து ஆராதனை செய்வோம். வாங்க. இப்பொழுது ஒரு முக்கியமான நேரம் வந்து விட்டது. இன்னைக்கு நம்மளுக்கு போஜன பந்தி உண்டு. இந்த பரிசுத்த ஒன்று கூடுதலை நடத்துறதுக்கும் நம்மளுக்கு இன்னைக்கு பிரசங்கத்தை கொடுக்கறதுக்கும் நம்ம ரொம்ப உற்சாகத்தோட நம்மளோட பாஸ்டர் சேம பெரிய கைத்தட்டலோட நம்ம வரவேற்போம். வாங்க பாஸ்டர். கர்த்தர் நாமத்துக்கு எல்லாத்துக்குமே சோஸ்திரம். இப்போ நம்ம கர்த்தரோட பந்தியில் பங்கெடுக்க போகிறோம். So let's prepare our hearts as we prepare for the Holy Communion. வாங்க நம்ம உள்ளத்தை நம்ம ஆயத்தப்படுத்துவோம். நம்ம இந்த போஜன பந்தி செய்யறதுக்கு முன்னாடி We want to read from Hebrews 4:15 and 16. இன்னைக்கு நம்ம எபிரியர் 4வது அதிகாரம் வசனங்கள் 15 லிருந்து 16 வரை நம்ம படிப்போம். நான் தமிழ்ல படிக்கின்றேன். நம்முடைய பாவ வீணங்களை குறித்து பரிதபிக்க கூடாது. பிரதான ஆசாரியர் நமக்கு ஈராமல் இல்ல விட்டால் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவரை இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அதனால் நம் இரக்கத்தை பெறுவோம், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்வோம், கிருபையை அடைவோம், தைரியமாய் கிருபை ஸ்தானத்தை ஆண்டையிலே சேர கடவோம். ஆமென். Amen. The Bible tells us that we have a high priest who understands us. பைபிள்ல போட்டிருக்கிறது, நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசாரியர் இருக்கிறாரு, நம்மள புரிஞ்சு கொள்ளுகிறார்னு. He is fully man but he is so fully God. அவரு ஒரு சாதாரண மனிதன், முழு மனிதனாகவும் இருக்கிறார், ஆனாலும் முழு தேவனாகவும் இருக்கிறார். A man can help you if you have problem. உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது ஒரு மனிதர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். He can understand you if you have problem. உங்களை புரிஞ்சு கொண்டு உங்களோட ப்ராப்ளம்க்கு அவர் உதவி செய்ய முடியும். But to save you beyond that the man cannot do. ஆனா உங்களை காப்பாத்துறதுக்கு அதுக்கு மேல இந்த மனிதனால முடியாது. Because he's not God. ஏன்னா அவர் தேவன் அல்ல. But Jesus is both. ஆனா இயேசு ரெண்டுமாவும் இருக்கிறார். He is man. அவர் மனிதன். He can understand you. உங்களை புரிந்து கொள்ள முடியும் அவர். Because he know what you go through. ஏன்னா அவருக்கு தெரியும் நீங்க என்னத்தை சாதித்து கொண்டிருக்கீங்க. He has gone through the same thing like you go through. நீங்க என்னத்தை சந்தித்து இருக்கீங்களோ அதே உங்களை போலயே அவரும் போயிருக்கார். But the difference is he's God. ஆனா என்ன வித்தியாசம்னா அவர் தேவனாக இருக்கிறார். Because he's God, he can fix you and your problem beyond what a human being can do. அவர் தேவனாக இருக்கிறனால உங்களுக்கு அவர் எல்லாமே சரியாக செய்து கொடுக்க முடியும், ஒரு மனிதனுக்கு மேலாக. He's man, but the only difference is he did not sin like we did. அவர் மனிதனாக இருக்கிறாரு, ஆனா என்ன வித்தியாசம்னா நம்ம போல அவர் பாவம் செய்யாம இருக்கிறவர். Verse 15 say he is a high priest who understand all your feelings,
of weaknesses. 15வது வசனம் சொல்கிறது அவரு ஒரு தலைமை ஆசாரியராக இருக்கிறாரு. நம்மளோட பிரச்சனைகள் அனைத்தையும் அவருக்கு தெரியும். And then he didn't sin. அவரு பாவம் செய்யாதவர். That's why the next verse say we can go boldly to the throne of God. அதனாலதான் அடுத்த வசனம் சொல்கிறது நம்ம தைரியமாக கிருபையின் சிங்காசனத்தை நெருங்க முடியும்னு. So that we can receive mercy. அப்பொழுது நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். And we will find grace. நம்ம பெற்றுக்கொள்ள In முடியும். the time of need. இந்த தேவை காலத்துல. Now is the time of need. இப்ப தேவையின் காலம் இருக்கிறதாக. And we want to receive his mercy and his grace. அவர் இரக்கத்தையும் கிருபையும் நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமாக இருப்போம். But how do we come to God? ஆனாலும் எப்படி நம்ம தேவனை நம்ம நெருங்குறது? We can come boldly, the Bible says. நம்ம தைரியமாக நெருங்கலாம் அவர்னு பைபிள்ல போட்டிருக்கு. Sometimes some people say if you committed sin, you don't take the communion. சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் பாவம் செய்திருந்தால் இந்த ராபோஜன பந்தி பாத்திரத்துல கலந்து கொள்ளாதீங்கன்னு. I know sin is bad. எனக்கு தெரியும் பாவம் ரொம்ப ஒரு Sin கடினமானது. is the reason why Jesus have to die on the cross. பாவம் தான் அதுக்கு காரணமாக இருக்குது இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில மரித்ததுக்கு. But it is for sinners that he came. ஆனாலும் பாவிகளுக்காக தான் அவர் வந்தார். Yes, sin is bad, but he came for sinners. ஆமா பாவம் ரொம்ப கெட்டதாக இருக்குது ஆனாலும் பாவிகளுக்காக அவர் So வந்தவராக that when we take the communion, அப்பொழுது அந்த ராபோஜன பந்தியில் நம்ம கலந்துக்கும் போது we look at how he has forgiven us. நம்ம என்னத்தை குறித்து பார்க்க வேண்டும்னா எப்படி நம்மளுக்கு மன்னிப்பை கொடுத்தார். It's not the time to search what sin you have, இந்த நேரம் நம்ம என்ன பாவம் செய்து விட்டோம்னு அது தேடி அலைய தேவையில்லை. but to search who he is. ஆனாலும் தேடி யார் அவர்னு கண்டுபிடிக்க. Isn't that why Paul said when you take the communion, remember Jesus? அதனால தான் பவுல் சொன்னாரு நீங்கள் இத புசித்து பானம் பண்ணும்போது இயேசுவை நினைவு கூறுங்கள். Not remember your sin. உங்க பாவத்தை நினைவு கூர்ந்து இல்ல. Because the more we remember him, ஏன்னா அவரை இன்னும் நம்ம நினைவு we கூறும்போது will live our sinful lifestyle. நம்மளோட பாவ வாழ்க்கையை விட்டு நம்ம விலகுவோம். So come to him வாங்க அவரை நெருங்குவோம். just as you are. எப்படி நீங்க இருக்கீங்களோ அதே போல. And let's take the communion together. வாங்க நம்ம இந்த ராபோஜன பந்தியை ஒன்றாக நம்ம புசித்து பானம் செய்வோம். On the night the Lord Jesus was betrayed, ராத்திரி நேரத்துல இயேசு காட்டி கொடுத்த அந்த ராத்திரில he took the bread and gave thanks for it. அவர் அந்த அப்பத்தை எடுத்து நன்றி சொன்னார். And he told them, this is my body broken for you. அவர் சொன்னார் இதுதான் என் சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட்ட சரீரம்னு. Then he took the cup அப்ப அவர் பாத்திரத்தை எடுத்து and he said, this is the cup of new covenant. அவர் சொன்னார் இது புது உடன்படிக்கையின் பாத்திரம்னு. Drink it இதை நீங்கள் பானம் in பண்ணுங்க remembrance of me, என்னை நினைவு கூர்ந்து. not in remembrance of our sins. நம்ம பாவத்தை நினைவு கூர்ந்து இல்ல. Let's do what the Bible asks us to do. வாங்க நம்ம பைபிள் கத்து கொடுத்த பிரகாரம் நம்ம செய்வோம். Then we will be walking right with God. அப்பொழுது நம்ம தேவனோட சரியாக நம்ம நடந்து கொள்வோம். Let's pray. வாங்க நம்ம ஜெபம் செய்வோம். Lord Jesus, இயேசுவே we need your grace உங்களோட கிருபை எங்களுக்கு தேவை. and your mercy, உங்களோட இரக்கம் எங்களுக்கு தேவை. but we come boldly ஆனாலும் நம்ம தைரியமாக உங்களை நெருங்கி because your grace is a throne of your throne is a throne of grace. ஏன்னா உங்களோட சிங்காசனம் ஒரு கிருபையின் சிங்காசனமாக இருக்கிறது. It's not a throne of judgment. அது நியாய தீர்க்கிற ஒரு சிங்காசனமாக Now இருக்கு. we need your help. இப்ப எங்களுக்கு உங்களோட உதவி தேவை. This is really a time of need for us. இது ஒரு தேவை உள்ள நேரமாக எங்களுக்கு இருக்கிறது. This is the time of need for the nation இது ஒரு தேவை உள்ள நேரமாக நம்மளோட தேசத்துக்கு இருக்கிறது. and the nations of all the world. உலகத்துல இருக்கிற எல்லா தேசத்துக்கும் ஒரு தேவை இருக்குது. So we come to you. அதனால நம்ம உங்களை Boldly we நெருங்குறோம். come to you தைரியமாக உங்களை நெருங்குறோம். and receive this cup இந்த பாத்திரத்தை நாங்கள் and we பெற்றுக்கொள்கிறோம். receive this bread. இந்த அப்பத்தையும் நாங்கள் In பெற்றுக்கொள்கிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Let's partake of the cup, வாங்க. the bread, and then the cup with thanksgiving. வாங்க இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் நம்ம புசித்து பானம் செய்வோம். Thank you, Jesus. Amen. ஆமென். Are you ready for the word of God today? தேவ வார்த்தைக்கு நீங்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? So I pray that every day you are being encouraged. நான் விசுவாசிக்கிறேன் நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க ஊக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. We are looking forward to seeing all of you again. நான் உங்களை பார்க்கிறதுக்கு மீண்டும் சந்திக்கிறதுக்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப நாள் ஆச்சு எல்லாத்தையும் பார்த்து, அப்போ நம்ம நல்லா எதிர்பார்க்குறோம், உங்களை எல்லாத்தையும் திருப்பி பார்க்கணும். நம்ம சர்ச்சில் வந்து நம்மளோட நம்மளோட ஊழியத்தை திருப்பி செய்யணும், அப்புறம் நம்ம ஃபெலோஷிப் பண்ணணும். ரொம்ப நாள் ஆச்சு எல்லாத்தையும் பார்த்து.
சரி, உடம்பெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. கர்த்தரோட வார்த்தையில் எப்போதும் படித்து கர்த்தரோட பலத்தில் நீங்கள் நல்லா வளர்ந்து வாங்க. ஆமென். ஸோ இது ரொம்ப முக்கியம். ரொம்ப நாள் சர்ச்சில் பார்க்காதனால சில நேரத்தில் நம்ம மறந்துடுவோம், சில நேரத்தில் கர்த்தர் வார்த்தையை படிக்கிறதுக்கு மறந்துடுவோம், சில நேரத்தில் ஆராதனை செய்கிறது கூட ஒரு சான்ஸ் கிடைக்காது. அதனால நம்ம எப்போதும் நம்ம கர்த்தர் வார்த்தையை படித்து ஆராதனையை செஞ்சு அவர்கிட்ட நல்லா நடந்து அவர்கிட்ட நம்மளோட ஃபேத் விசுவாசத்தை மேக் இட் ஸ்ட்ராங்கர், பலமாக்குவோம். அதனால தான் உங்களுக்கு எப்போதும் நான் உங்களுக்கான ஜெபம் பண்ணுவேன். நீங்களும் நம்மள எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. So that we will remain strong in the Lord Jesus. அப்பொழுதுதான் நம்ம இயேசுக்குள்ள இன்னும் பலமாக இருப்போம்னு. So I want to speak to you a message called Christ and COVID. இன்னைக்கு நான் கொடுக்க போற பிரசங்கம் தலைப்பு இயேசுவும் கிறிஸ்துவும் கோவிடும்னு. So it is about facing our new world. இது எப்படின்னா நம்ம புது உலகத்தை சந்திக்கிறதுக்குன்னு. Is there going to be a new world when this MCO is over? இது MCO முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு புது உலகம் ஆக இருக்க போதா இந்த Why do I உலகம்? say it's a new world? ஏன் நான் சொல்கிறேன் இது ஒரு புது உலகம்னு? When Noah he went into the ark, நோவா அந்த பேழைக்குள்ள நுழையும் போது the whole world was corrupted and full of sin. உலகமே சுத்தி பாவம் சூழ்ந்து கொண்டு இருந்ததாக இருந்தது. Noah was inside the ark for 1 year and 17 days. ஒரு வருஷம் 17 நாள் நோவா அந்த பேழைக்குள்ள இருந்தார். But after that when he came out, அப்புறம் அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்ததுக்கு the அப்புறம் world was a different world. அந்த உலகம் ஒரு வித்தியாசமான உலகமாக இருந்தது. After 1 year 17 months lockdown, the world that Noah came to was a different world. அந்த ஒரு வருஷம் 17 நாள் முடிஞ்சு நோவா வந்த உலகம் ஒரு வித்தியாசமான உலகமாக இருந்தது. There was a flood. ஒரு பெரிய வெள்ளம் இருந்தது. It was like a big storm. அது ஒரு பெரிய புயல் காத்து போல இருந்தது. And it changed the whole world. உலகத்தை அது மாற்றி கொண்டு இருந்தது. But when Noah came out of the ark, அப்ப நோவா அந்த பேழையிலிருந்து வெளியாகும் போது he was ready for the new world. அவர் அந்த புது உலகத்தை சந்திக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக Are இருந்தார். we going to face a new world? நம்மளும் ஒரு புது உலகத்தை சந்திக்க போறோமா? Why do I say that? ஏன் நான் சொல்கிறேன் இந்த Look மாதிரி? at all that is happening now. நம்மள சுத்தி என்ன நடக்குது நம்ம It பாப்போம். is like a big storm is hitting us. அது ஒரு பெரிய புயல் காத்து நம்மள தாக்குற புயல் காத்து போல இருக்கிறது. Look at the airline industry, no more flying. நம்ம விமான இண்டஸ்ட்ரியை பாப்போம். அவர்கள் விமானம் பறக்கவே இல்லை. All the factories, businesses are down. எல்லா ஃபேக்டரிகளும் பிசினஸ்களும் சரியாக இல்லாம இருக்கு. Manufacturing down. பொருளாதாரம் செய்கிற கம்பெனிகள் இல்லை. Hotels are closing down. ஹோட்டல் மூடப்பட்டதாக இருக்குது. Several hotels are being sold and closed. நிறைய ஹோட்டல்கள் வித்து மூடப்பட்டதாக இருக்குது. Cruise ships no longer running. கப்பல்கள் இப்பொழுது கப்பல்ல கடல்ல இல்லை. Bus, taxi and e-hailing companies, no business or very little business. பஸ், டாக்ஸி, இ-ஹேலிங் கம்பெனிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப குறைவாக பிசினஸுக்காக இருக்கிறது. Medical industry also being affected. மெடிக்கல் இண்டஸ்ட்ரியும் அதுவும் தாக்கப்பட்டதாக Property இருக்கிறது. prices have dropped. நில விலை இறங்கி கொண்டு இருக்கிறது. Stock market is in a terrible state. ஸ்டாக் மார்க்கெட்டும் இறங்கி கொண்டு இருக்கிறது. Oil prices are in the lowest ever in history. எண்ணெய் விலையும் ரொம்ப சரித்திரத்துல விலை குறைவாக Our இருக்கிறது. currency is down. நம்மளோட பணமும் ரொம்ப குறைவாக All இருக்குது. the malls and entertainment, food and restaurant, all are badly affected. எல்லா மாலும் சாப்பாடு கடைகளும் எல்லாமே ரொம்ப தாக்கப்பட்டதாக I இருக்கிறது. believe when the MCO is over, நான் விசுவாசிக்கிறேன் இந்த MCO முடியும் கட்டத்துல when we go out to the mall, நம்ம மாலுக்கு போகும்போது when we drive around, நம்ம காடியை ஓட்டிட்டு போகும்போது some of your favorite makan place will no longer be there. உங்களுக்கு பிடித்தமான சாப்பாடு கடைகள் மூடப்பட்டதாக In the இருக்கும். mall, some of the shops would have closed. மால்லயும் நிறைய கடைகள் மூடப்பட்டதாக இருக்கும். Some of your favorite shopping place could have been closed உங்களோட ஃபேவரட்டான ஷாப்பிங் இடங்களும் மூடப்பட்டதாக இருக்கும். because of what is happening. ஏன்னா என்ன நடந்து கொண்டு It is a இருக்கிறது? terrible storm. இப்போ ஒரு நடந்து கொண்டு ஒரு பெரிய சூழ்நிலையாக There was a இருக்கிறது. storm that changed Noah's world. நோவாவோட உலகத்தையும் ஒரு பெரிய புயல் மாற்றி விட்டது. Will this storm also change our world? இந்த புயலும் நம்ம உலகத்தை மாத்த முடியுமா? But the question is, are you ready for the change? ஆனா என்ன கேள்வினா நீங்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா அந்த Are you ready மாற்றத்துக்கு? for the post COVID-19 world? இந்த கோவிட்-19 பின்பு நடக்கிற போற உலகத்துக்கு நீங்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? What are some of the changes that I'm talking about? நான் சொல்ற சில காரியங்கள் இது என்னதுன்னு How does the கொஞ்சம் change look like? அந்த மார்ப்பு எப்படி இருக்கும்னு பாப்போம். You know, there will be a lot of changes that will shock you.
நிறைய காரம் வந்துன்னா மாறும், உங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கிற And காரியங்களாக இருக்க they போகுது. call this in English the new normal. இதுல ஆங்கிலத்துல போட்டிருக்கிறது நியூ நார்மல், ஒரு புது சாதாரணம்னு. Because this is not the normal last time. ஏன்னா இது வந்து சாதாரணமாக இல்ல அந்த காலத்துல. It's also not very famous last time. இதுவும் அப்படி ஒன்றும் ஃபேமஸாவும் இல்லை. It's not something that is done so much. இது வந்து ரொம்ப செய்த ஒரு காரியமாக But இல்ல. now it's becoming a new normal. ஆனாலும் இப்போ இது வந்து ஒரு நியூ நார்மலாக Are you இருக்கு. ready for this new normal? இந்த புது சாதாரணத்துக்கு நீங்க ஆயத்தமாக Let's look இருக்கிறீங்களா? at the slide. வாங்க ஸ்லைட் Some of நம்ம the பார்ப்போம். pictures. சில காரியத்தை பார்ப்போம். This is what the airline steward and stewardess will look like. விமானத்துல வேலை செய்றவங்க இப்படிதான் ஆடை போட்டு கொண்டு இருப்பார்கள். அது வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணல, சாண்டா கிளாஸ் மாதிரி இருக்காங்க, ஆனா கிறிஸ்மஸ் இல்ல. This is their outfit to face COVID-19. இதான் கோவிட்-19 சந்திக்கிறதுக்கு அவங்க போடுற ஆடைகள். You know, when you walk into the aeroplane, look at the picture, they will check your temperature. நீங்க வந்து அந்த விமானத்துள்ளுக்கு நுழையும் போது உங்களோட டெம்பரேச்சர் அவங்க செக் பண்ணுவாங்க. When you go for shopping, you have to line up differently. நீங்க வந்து நான் ஷாப்பிங் பண்ணும்போதும் நீங்க வித்தியாசமான முறையில நீங்க லைன் அப் பண்ண You வேண்டும். cannot crowd like last time. முன்ன மாதிரி நிறைய கூட்டம் போட முடியாது. Face masks and hand sanitizers will be a normal thing. ஃபேஸ் மாஸ்க்கும் ஹேண்ட் சானிடைசரும் அது சாதாரண காரியமாக new போகுது. normal. இதுதான் இந்த புது For சாதாரணம். some of us, it's abnormal. சில பேருக்கு இது காரணமாக இருக்க போகுது. Washing hand is normal. கை கழுவுறது அது சாதாரணமா But காரியம். washing it over and over will become a new normal. அது புதுசா நம்ம திருப்பியும் கழுவுறது ஒரு புது சாதாரணமாக இருக்க Look, போகுது. social distancing. சோஷியல் வந்து நான் டிஸ்டன்சிங் இருக்குதுல. So whenever we sitting, we no longer going to sit next to each other. நம்ம உட்காரும்போது ரொம்ப கிட்ட நெருங்கி நம்ம உட்கார Because people are முடியாது. afraid. ஏன்னா ஜனங்கள் பயந்து கொண்டு Look, church இருக்கிறார்கள். service may look like this. சபையை கூடுறதும் இப்படிதான் இருக்க We போகுது. may have to sit separately far away. நம்ம தூரமாக உட்கார்ந்து இருக்க வேண்டுமா இருக்க போகுது. Look, maybe most of the time the sermons are recorded live, recorded and put in YouTube. நிறைய வேளையில பிரசங்கம் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் மூலமாக வந்து ஜனங்கள் கொண்டு வருகிறதாக இருக்குது. Even after MCO, it will take a few months before the church can all gather together. MCO முடிந்து ஒரு சில மாசங்கள் எடுக்க போது சபை காரியங்கள் வந்து மக்கள் வந்து ஒன்றா So we கூடுறதுக்கு. need to get used to these online services. அதனால தான் இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கு நம்ம ஆயத்தமாக இருக்க It's a வேண்டும். new normal. இதுதான் இந்த புது சாதாரணம்னு Are you ready சொல்கிறது. for the new world? இந்த புது உலகத்துக்கு நீங்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? There's a storm that is hitting us. ஒரு புயல் நம்மள தாக்கி கொண்டு இருக்கிறது. How do we survive this storm? எப்படி இந்த புயலை நம்ம சந்தித்து கொண்டு How did இருக்கிறது? Noah survive the storm நோவா எப்படி இந்த புயலை சந்தித்து so that கொண்டார்? he can be ready for the new world? அப்ப அவர் புது உலகத்தை ஆயத்தமாக சந்திக்கிறதுக்கு Are we ready for ஆயத்தமா a new world? நம்ம இந்த புது உலகத்துக்கு ஆயத்தமாக Let's look இருக்கிறோமா? again. வாங்க பாப்போம். Look, this is how they worship in America. அமெரிக்கா தேசத்துல இப்படிதான் அவங்க ஆராதனை செய்து They can't even go கொண்டிருக்கிறாங்க. inside the church. சபைக்குள்ள நுழைய முடியாது. Just inside their car park, and inside their car they worship the Lord. அவங்க கார் பார்க்லயும் கார் உள்ளுக்கும் அவங்க தேவனை ஆராதனை So that செய்து they can கொண்டிருக்கிறாங்க. practice social distancing. அப்பொழுதுதான் சோஷியல் டிஸ்டன்சிங் அவங்க வந்து கை கொள்ள This is a முடியும். Catholic priest listening to confession. இது ஒரு கத்தோலிக் பாதிரியாராக இருக்கிறாரு, கன்ஃபெஷனை கேட்டு You know, கொண்டிருக்கிறார். confession is always in a secretly done in a room. கன்ஃபெஷன் என்பது அது வந்து ஒரு அறைக்குள்ள ரகசியமாக But செய்யக்கூடிய now காரியம். there's a drive-through confession. ஆனாலும் இப்ப நம்ம காடியை ஓட்டி போய் அந்த இடத்துல வந்து So the priest confession doesn't see செய்யலாம். who is confessing, அப்போ வந்து பாதிரியார் யார் வந்து கன்ஃபெஸ் பண்றாங்க பார்க்க முடியாது. and they still stay in the car. அவர் காருக்குள்ள தான் இருப்பாங்க. So there's social distancing. அதுதான் சோஷியல் Is this the டிஸ்டன்சிங். new normal? இதுதான் அந்த புது சாதாரணமா. Let's see next what happened. வாங்க அடுத்தது பாப்போம். You know, maybe we will not shake hands like normal. கை கொடுத்து நம்ம வணக்க மாட்டோம். Maybe we will just give a what do you call that? Elbow bump. நம்ம ஒரு எல்போ கொடுத்து தான் இருக்க போறோம். Maybe this is new handshake. இதுதான் புது வகையான ஒரு கை கொடுக்கறதா இருக்க போகுது. What else is going to be new normal? இன்னும் நம்ம பாப்போம் என்ன வந்து மாற போகுதுன்னு. Our education is changing. நம்ம படிப்பு அது கல்வித்துறையும் மாற போகுது. Even medicine will be changing. மெடிசன்லயும் மாற போகுது. Telemedicine, that means doctors giving prescription and checking through computer, through telephone will also increase. டெலிமெடிசன் கூறியது டாக்டர் வந்து அவங்களோட பேஷண்ட் வந்து டெலிபோன் மூலமாக கம்ப்யூட்டர் மூலமாக சந்தித்து கொண்டு These மருந்து are the new கொடுக்க போறாங்க. normal. இதுதான் அந்த புது சாதாரணம். Are we ready for the new normal? இந்த புது சாதாரணத்துக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? The world's finance and economy will change drastically. உலகத்தோட பொருளாதாரமும் ரொம்ப மாற போவதாக இருக்கிறது. Imagine you wake up one day. நீங்க குறித்து கொள்ளுங்க, நீங்க காலையில எந்திரிச்சு கொள்கிறீங்க. Imagine every person in Malaysia don't have any job. Imagine that. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க எந்திரிச்சு பார்க்கும்போது காலையில எல்லா மலேசியனுக்கும் வேலை இல்லாம இருக்க போகுது. Just imagine 32 million people no longer working, assuming. கற்பனை பண்ணி பாருங்க, 32 கோடி ஜனங்கள் வேலை இல்லாம இருக்கிறதை. The COVID-19 pandemic
has caused more job loss than 32 million worldwide. கோவிட்-19 சொல்லுகிற இந்த நோய், கொள்ளை நோய் வந்துனா 32 மில்லியனுக்கு மேல உள்ள வேலைகள் வந்துனா போகிவிட்டது. My question, are we ready to face our new post-COVID-19 world? நான் என்னோட கேள்வி இதுதான், நம்ம இந்த புது கோவிட்-19க்கு பின்பு நடக்க போற வரப்போற உலகத்துக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமான்னு. There's a storm that is hitting us. ஒரு புயல் நம்மளை தாக்கி கொண்டு இருக்கிறது. We have to face the storm இந்த புயலை நம்ம சந்தித்து கொண்டு இருக்க so வேண்டும். that when the storm is over, அப்பொழுது அந்த புயல் முடிந்ததுக்கு அப்புறம் we will be ready for the new world. நம்ம இந்த புது உலகத்துக்கு ஆயத்தமாக But the இருப்போம். storm will teach us something. ஆனா அந்த புயல் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு காரியத்தை. Don't fight the storm. அந்த புயலை நீங்கள் சண்டை போடாதீங்க. Now there's no job. இப்ப வேலை இல்லாம இருக்கிறோம். Some people have lost salary. நிறைய பேருக்கு அவங்களோட வருமானம் வந்து Some குறைஞ்சிருக்கிறது. people have cut their pay. அவங்களோட வருமானமும் வெட்டுப்பட்டதாக இருக்கிறது. Some people not even have food to eat. சில பேருக்கு சாப்பாடுக்குள்ள இல்லாம I இருக்கிறாங்க. pray none of us are like that. நான் விசுவாசிக்கிறேன் யாருமே நம்ம மத்தியில அந்த மாதிரி இல்லைன்னு. சாப்பாடு இல்லாட்டி அந்த அது வந்து ரொம்ப கஷ்ட காலமாயிரும். நம்ம சாப்பாடு இல்லாமல் இருந்துட்டோம்னா அது வந்து ரொம்ப கஷ்ட காலமாயிரும். நான் ஜெபம் பண்ணுறேன், நம்ம காங்கிரிகேஷனில், நம்ம சபை மக்களில் உங்களுக்கு சாப்பாடு அதெல்லாம் இருக்குதுன்னு. சாப்பாடு இல்லாட்டினா நம்மகிட்ட சொல்லிடுங்க, நம்ம உங்களை காப்பாற்றுவோம். ஆமென். ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில பேருக்கு சம்பளத்தை வெட்டிட்டாங்க, சில பேருக்கு வேலை கூட இல்லை, பிஸ்னஸ்லாம் அடிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டம். But this is the storm that we are facing. இதுதான் இந்த புயல் நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிற புயல். But how do we face this storm? இந்த புயலை நம்ம எப்படி சந்திக்க போறோம்? Noah faced the storm. நோவா இந்த புயலை சந்தித்தார். At the end of the storm, கடைசில அந்த புயல் முடிந்ததுக்கு அப்புறம் Noah was able to face his new world. இந்த புது உலகத்தை சந்திக்கிறதுக்கு நோவா My job today is to help you face the storm. என்னோட வேலை இன்னைக்கு உங்களுக்கு இந்த புயலை சந்திக்கிறதுக்கு உங்களை And the ஆயத்தப்படுத்துறது. storm has a bigger purpose. இந்த புயலும் அதுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டாக It's இருக்கிறது. preparing you for the new world. அது உங்களை இந்த புது உலகத்துக்கு ஆயத்தப்படுத்தி It's கொண்டு preparing இருக்கிறது. you for the new normals that we have to live with. இந்த புது சாதாரண காரியங்கள் இருக்குதுல, அது கூட நீங்கள் வாழ்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு So let's இருக்கிறது. not complain to God because of the storm. வாங்க இந்த புயல்னால நம்ம தேவன்ட்ட வந்து முறுமுறுக்க வேண்டாம். Let's see a storm story from Mark chapter 4 verse 35 to 41. மார்க் 4வது அதிகாரம் வசனங்கள் 35ல 41ல ஒரு புயல் கதை இருக்கிறது. Okay, the சார்ல்ஸ் நம்மளுக்கு படிப்பாரு. ஆக நான் படிக்கின்றேன். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சூழல் காற்று உண்டாகி படவை நிரம்ப தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பிணையத்தில் அவர் தலையாணியை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அடைத்தி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதலாய் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயந்தீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யார்? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறத என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். Amen. Amen. This is a storm story. இது ஒரு புயலின் கதை. But the storm is important. ஆனா அந்த புயல் ரொம்ப Because முக்கியமாக the இருக்குது. storm prepares us for the new world. ஏன்னா அந்த புயல் வந்து புது உலகத்துக்கு நம்மளை ஆயத்தமாக படுத்தி கொண்டு இருக்கிறது. Let me tell you of a storm. நான் ஒரு புயலை பற்றி சொல்கிறேன். In the story we just read, speaks about a storm that affected the disciples. இந்த கதையில வந்து நம்ம வந்து அப்போஸ்தலர்களை வந்து தாக்கி கொண்டு இருக்கிற ஒரு புயலை பார்த்தோம். In that one storm, I want to show you there are 3 smaller storms. நான் இந்த ஒரு புயல்ல இன்னொரு சின்ன 3 புயல்கள் இருக்கிறதுன்னு நான் உங்கள்ட்ட குறித்து சொல்ல போறேன். And it created a perfect storm. ஆனா இது வந்து என்ன செஞ்சுனா ஒரு பூர்ணமான ஒரு புயலை உண்டாக்கி விட்டது. In 1991, 1991ல in Gloucester, Massachusetts in the United States, Gloucester, Massachusetts, United Statesல there was a storm that hit the coast of Gloucester. Gloucester வந்து தாக்கி கொண்டு ஒரு புயல் வந்தது. And they call it the perfect storm.
அது வந்து என்ன சொன்னாங்கன்னா பூர்ணமான புயல்னு சொன்னாங்க, பேர் Because கொடுத்தாங்க. there were three forces that combined and created a horrible hurricane. ஒரு 3 காரியங்கள் வந்துனா ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய புயலை உண்டாக்கி And the விட்டது. hurricane Grace from Atlantic that was dying down came and hit Gloucester. அட்லாண்டிக்ல இருந்து வர ஹரிக்கேன் கிரேஸ் என்றது அது வந்து ஒண்ணா இணைந்து குளோச்செஸ்டரை தாக்கி கொண்டது. Then there were the Great Lakes, which is the north of America. There are Great Lakes. The cold wind came in along the path of Hurricane Grace. இந்த நிறைய குளங்கள் உண்டு அமெரிக்கா தேசத்துல. இந்த குளங்களோட குளிரான காத்து இந்த ஹரிக்கேன் கிரேஸோட ஒண்ணாக இணைந்தது. And then around the New England area, there is another wind system that was building up. காற்று சிஸ்டம் இன்னொன்னும் புதுசாக நியூ இங்கிலாந்து பகுதியில் அதுவும் உருவாகி கொண்டிருந்தது. So these three forces were all converging into one place near Gloucester, Massachusetts. இந்த 3 காரியங்களும் ஒன்றாக இணைந்து குளோச்செஸ்டர் மெசச்சூசெட்ஸை தாக்கி கொண்டு இருக்க And that's போகுது. why scientists call it the perfect storm. அதனால்தான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இதுதான் பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம். Because it has never been recorded a hurricane as bad as this one in the year 1991. ஏன்னா 1991ல இந்த மாதிரி ஒரு சரீரத்திலே அந்த மாதிரி ஒரு புயல் காத்து இல்லவே இல்லைன்னு சொல்லுகிறார்கள். There's a author by the name of Sebastian Junger. செபாஸ்டியன் ஜங்கர் சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் இருக்கார். He said that a mature hurricane is by far the most powerful event on the face of the earth. அவர் சொல்றாரு உலகத்திலே பெரிய ஒரு காரியம் என்னன்னா ஒரு பூர்ணமான ஒரு ஹரிக்கேன் புயல் காற்றுன்னு. How strong is the hurricane? இந்த ஹரிக்கேன் என்பது அது எவ்வளவு பலமாக Just இருக்கிறது. imagine US got a nuclear weapon. நீங்க வந்துனா நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, யுஎஸ்க்கு வந்துனா நியூக்ளியர் வெப்பன் இருக்கிறது. Russia got nuclear weapon. ரஷ்யாவுக்கும் இந்த நியூக்ளியர் குண்டு இருக்கிறது. So if both of them explodes their nuclear weapons, இந்த ரெண்டு நாடுகளும் அவங்களோட நியூக்ளியர் வெப்பனை வெடிகுண்டை வந்துனா வெடிச்சாங்கன்னா the force is not as strong as the force of a hurricane. அதோட பலம் அந்த ஹரிக்கேன் போல அந்த பலம் மாதிரி அதுக்கு மேல குறைஞ்சதாக They இருக்குது. said a typical hurricane could provide all the electricity power for the entire US for 3 to 4 years. ஒரு சாதாரண புயல் காத்து அந்த ஹரிக்கேன் ஒரு 3-4 வருஷத்துக்கு எலக்ட்ரிக் சப்ளை கொடுக்க முடியும் யுனைடெட் In ஸ்டேட்ஸ்க்கு. this story, இந்த கதையில the perfect storm was coming down hard upon Gloucester, Massachusetts. இந்த கதையில அந்த பூர்ணமான புயல் குளோச்செஸ்டர் மேல தாக்கி கொண்டு The வந்தது. wave was 100 feet tall, 100 அடிகள் உயரமாக இருந்தது as இந்த high அலைகள். as a 10-story building. 10 மாடி கட்டணத்துக்கோட உயரமாக More than இருந்தது. 200 homes were destroyed. 200க்கு மேல வீடுகள் வந்துனா உடைக்கப்பட்டது. More than $500 million US dollars were damaged. 500 கோடி மில்லியன் வந்துனா பணம் வந்துனா அது சேதமாக விட்டது. But miraculously, only 9 people died. ஆனாலும் என்ன இதுல வித்தியாசம்னா 9 பேர் தான் மரணம் But it அடைந்தார்கள். is a perfect storm. ஆனாலும் அது ஒரு பூர்ணமான புயலாக In fact, இருந்தது. there's a movie that came out called The Perfect Storm. அதுல ஒரு படம் கூட எடுத்துக்கொண்டாங்க பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம்னு தலைப்புல. So, Jesus is leading his disciple to a perfect storm. இயேசுவும் அவர்களோட சீடர்களை வந்துனா ஒரு பூர்ண புயலிடம் கொண்டு போயிட்டு Why do I இருந்தார். call this a perfect storm? ஏன் இது ஒரு பூர்ணமான புயல்னு நான் Because பேர் கொடுக்கிறேன். Jesus was preparing a perfect lesson for them. ஏன்னா இயேசு அவங்களுக்கு வந்து ஒரு பாடத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார். Remember, Jesus is the one who asked them to go over the other side. ஏன்னா இயேசுதான் அவர் வந்து அக்கறைக்கு போறதுக்கு அழைத்தார். So, the journey was in God's will. அது வந்து தேவன் சித்தமாக இருந்த ஒரு பயணமாக So, even இருந்தது. in God's will, it can still rain. தேவனோட சித்தத்துல கூட அது மழை பெய்ய முடியும். So, நேரத்துல மழை பெஞ்சா கேட்காதீங்க, ஐயோ இது யாரு செய்யற காரியம், மழைலாம் பெய்யுதுன்னு. Sometimes God will allow you to go through rain in his will. சில நேரத்துல தேவன் வந்து உங்களை இந்த மாதிரி மலையில நடந்து கொண்டு இருக்கிறதுக்கு அவரோட பூர்ண வீல்ல விடுவார். From the story we can learn there are 3 storms inside this story. இந்த கதையில 3 புயல் காற்று இருந்ததுன்னு நம்ம கத்துக்கொள்ள போறோம். And it creates a perfect storm. அது வந்து என்ன செய்துச்சுன்னா ஒரு பூர்ணமான புயலை The உண்டாக்கி. first storm is a physical storm. இந்த முதல் பார்த்தீங்கன்னா புயல் வந்து என்னன்னா ஸ்தூலமான கூறிய காரியங்களை குறித்து. The first storm is a physical storm. அந்த ஸ்டார்ம் வந்துனா ஒரு பிசிக்கல் ஸ்டார்மாக இருந்தது. It is the fact that the storm itself
physically hitting the disciples and they have no control. அந்த புயல் என்ன செஞ்சுச்சுன்னா இந்த சீடர்களை வந்துன்னா தாக்கி கொண்டு இருந்தது, அவங்கனால எதுவுமே செய்ய முடியாம இருந்தது கொண்டாரு. See, these disciples are, most of them are professional fishermen. இந்த சீடர்கள் வந்து முக்காவாசி பேர் மீன் பிடிக்கிறவராக இருந்தவர். They know how to control their boat. அவங்க படகை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு அவங்களுக்கு They தெரியும். know how to go around choppy waters. எப்படி கடல்ல வந்துன்னா கடுமையான கடல்ல அவங்க படகை ஓட்டுறதுக்கு They தெரியும். know how to predict the wind. எப்படி காத்து வரப்போகுதுன்னு அவங்களுக்கு They தெரியும். know how to move around the waves. அந்த கடல் அலைகளை சுத்தி எப்படி போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். But now they got no control. ஆனாலும் இப்ப அவங்கனால எதுவும் செய்ய முடியாம இருந்தார்கள். You know, in a storm, we have no control. ஒரு புயல்ல அதே போலதான் நம்மளும் வந்து எதுவும் செய்ய முடியாத நிலையில இருப்போம். I remember one time I was at the East Coast. ஒரு காலத்துல பாஸ்டர் வந்து ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கும்போது நம்ம வந்து இந்த புலாவ் பிரந்தியானுக்கு போயிருக்கோம் ஹாலிடேக்கு. அப்போ வரும்போது புலாவ் பிரந்தியான்லேருந்து வரும்போது பஸ்ஸுட்க்கு வரோம், திருங்கானூர் பஸ்ஸுட்டில் வரும்போது ஒரு 45 நிமிஷம் போட்டில் நம்ம வந்து ஆகணும். ஒரு 20 பேர் இருந்திருக்காங்க அந்த போட்டில். ரொம்ப மாடர்னான போட்டாக இருந்திருக்காது. நம்ம வரும்போது ரொம்ப ரொம்ப பேர் வெள்ளைக்காரங்களாம் இருந்திருக்காங்க, டூரிஸ்ட்லாம் இருந்திருக்காங்க. நான் வந்து நம்மளோட யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் பிள்ளைங்களை எல்லாத்தையும் மிஷன் ட்ரிப்பும் ஹாலிடேக்கும் கொண்டு போயிருக்காங்க. அந்த மிஷன் ட்ரிப் முடிஞ்சிட்டு ஒரு சின்ன ஹாலிடேக்கு அந்த புலா பிரந்தியானில் போய் வீட்டுக்கு வரும்போது பஸ்ஸுக்கு வரும்போது கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்துக்கிட்டே இருக்கிறோம், 45 நிமிஷம் பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்துக்கிட்டே இருக்கிறோம். திடீர்னு ஒரு புயல் காற்று வந்துச்சு, ரொம்ப பயங்கரமான புயல் காற்று. அந்த போட் ஓட்டுறவர் கூட அவருக்கு என்ன செய்யறதுனே தெரில. அந்த காற்றும் அந்த மழையும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அடிக்குது. அவரு பார்க்க கூட முடியல. அவருக்கு எங்கே அந்த பஸ்ஸுட்டோட we call it the pot, the bassoon pot, so that he can come inside. He cannot even see. அவர் வந்து அந்த பஸ்ஸோட பாட்டை கூட பார்க்க முடியாத நிலையில இருந்தார். So suddenly he stopped in the middle of the ocean. அவர் கடல் நடுவுல நின்னு கொண்டார். Then he opened the opening on top of the boat. மேல உள்ள திறப்பு திறந்து And he was looking, where is the land? He cannot see the land. அவர் வந்து எங்க கரை இருக்குன்னு தேடி கொண்டு இருந்தார். But we can see the wave around us. நம்ம வந்து பெரிய அலைகளை நம்ம சுத்தி இருக்கிறத நம்ம பார்த்து The wave கொண்டோம். was like 30 feet tall. 30 அடி உயரமாக இருந்தது அந்த அலைகள். And it was scary. ரொம்ப பயமாக இருந்தது. We have no control. நம்மளுக்கு எந்த வழியிலயும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாம இருந்தது. Now in this MCO, இந்த MCO காலத்துல we have no control. நம்மளுக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லாம இருக்கிறோம். Even our finance, we have no control. நம்ம பொருளாதாரத்திலயும் நம்ம கண்ட்ரோலாக இல்லாம Sometimes our இருக்கிறோம். job, we have got no control. வேலையில நம்மளுக்கு வந்து ஒரு கண்ட்ரோலும் இல்லாம There இருக்கிறோம். are so many factories that are closing down. நிறைய ஃபேக்டரிகள் அடைக்கப்பட்டு Hotels இருக்குது. are being sold off. ஹோட்டல் வந்து விற்கப்படுகிற நிலைமையில You இருக்கிறது. know, there are people who are suffering. நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நம்ம மக்கள் கூட சில பேருக்கு சம்பளத்தெல்லாம் வெட்டிட்டாங்க, அவங்க பாஸ் எல்லாம். ரொம்ப கஷ்ட காலத்துல இருக்கிறோம் நம்ம எல்லாம். This is a very difficult time. கஷ்டமான நேரமாக இருக்கிறது. The first storm is a physical storm. முதல் ஸ்டார்ம் புயல் வந்து ஒரு பிசிக்கல் ஸ்டார்மாக இருக்கிறது. So when the MCO is over, you go out to your new world. MCO முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த புது உலகத்துக்கு நம்ம போகும்போது You'll see many places might be closed. நிறைய இடங்கள் மூடப்பட்டு இருக்கிறதாக I இருக்கும். hope not. நான் விசுவாசிக்கிறேன் அந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு. Some coffee shop will be closed. சில காபி கடைகள் வந்து சாத்தப்பட Your favorite food place may not be selling anymore. உங்க சாப்பாடு கடை பிடிச்ச சாப்பாடு கடைகள் வந்து சாப்பாடு இல்லாம இருக்கிறோம். It's a physical circumstances. இதுதான் பிசிக்கல் சூழ்நிலைன்னு சொல்லுகிறது. It's a storm. It's a physical storm. இது வந்து ஒரு பிசிக்கல் ஸ்டார்மாக See, இருக்கிறது. there's a second storm. இரண்டாவது புயலும் It's இருக்கிறது. an emotional storm. இது உணர்ச்சி புயலாக இருக்கிறது. The emotional storm is the fear that they were having. இந்த உணர்ச்சி புயல் வந்து நம்மளோட பயத்தை குறிக்கிறது. What is the fear that they were having? என்ன பயம் அவர்கள் சந்தித்து கொண்டிருந்தார்கள்? They were fearful because they think they're going to die. அவங்க என்னத்தை பயத்து கொண்டாங்கன்னா அவங்க மரணம் அடைய போறாங்கன்னு. So they were worried because Jesus was sleeping at the back. அவங்க வந்து பயந்து கொண்டாங்க ஏன்னா இயேசு பின்னால தூங்கி கொண்டிருந்தார். See, Jesus was sleeping not because he don't care. இயேசு தூங்கி கொண்டது அவருக்கு வந்து அவருக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லைன்னு இல்ல. No, it's not that he don't care, but because he is in control. That's why. அவர் அக்கறை இல்லைன்னு அல்ல, என்னன்னா அவர் எல்லாத்துக்குமே அவர் கைக்குள்ள வைத்திருந்தாருன்னு கருத்து. That's why he was sleeping. அதனால தான் அவர் தூங்கி கொண்டார். நீங்க அந்த கர்த்தரோட வார்த்தையில பாத்தீங்கன்னா, if you see, it says that he was sleeping on a cushion. வசனங்கள்ல போட்டிருக்கிறது அவர் தலையாணியில வந்து படுத்து கொண்டிருந்தாருன்னு. நீங்க அவர் வந்து தூங்கி விழுவல. அவர் தூங்கி விழுவல. பண்ண சில நேரத்தில் நம்ம டிவி பார்த்துக்கிட்டே இருப்போம்னா தூங்கி விழுந்துருவோம். ஏன் தூங்கி விழுவுறோம்னா நம்ம வந்து அது வந்து பிளான் பண்ணல. we didn't plan.
அதை நம்ம வந்து சாத்தியமா கொண்டு வரவில்லை. So we just accidentally fell asleep. நம்ம எதிர்பார்க்காத நிலையில வந்து நம்ம தூங்கி விட்டோம். But when you put your head on a pillow, அதனால நீங்க தலைவணி மேல உங்க தலையை வைக்க that போது means you have planned to sleep, you know. அதாவது நீங்க தூங்கறதுக்கு நீங்க வந்து ஆயத்தமாக The இருக்கிறீங்க. Bible says Jesus was sleeping at the back of the boat on a cushion. பின் பகுதியில இயேசு வந்து ஒரு தலைவணி மேல படுத்துக்கொண்டு So that தூங்கி means கொண்டிருந்தார்னு he planned to சொல்கிறது. sleep. அதாவது அவர் வந்து தூங்கறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார்னு குறித்து He இருக்கு. already planned to sleep. அவர் தூங்கறதுக்குனே முடிவு பண்ணார். He knows the storm is coming. அவர் தெரியும் அந்த புயல் வரப்போகுதுன்னு. That's why it's a perfect storm. அதனால தான் அது பூர்ணமான புயல் என்று Because இருக்கிறேன். God is teaching us a lesson in the perfect storm. ஏன்னா தேவன் நம்மளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் இந்த பூர்ணமான புயலுக்குள்ளே. See, they were afraid. அவங்க பயந்து Are கொண்டிருந்தார்கள். you afraid? நீங்க பயந்து I'm sure in a கொண்டிருக்கிறீங்களா? time like this we are afraid. இந்த மாதிரி நேரத்துல நம்ம பயந்து We do not கொண்டிருப்போம். know how the நிச்சயமாக. future looks like. எப்படி எதிர்காலம் இருக்க போகுதுன்னு நம்மளுக்கு That's தெரியாது. what fear does to you. It cannot. The reason why fear comes is because you cannot see the future. இதுதான் பயம் வந்து கொலுசுகிறது. ஏன் பயம் என்றால் நம்மளுக்கு எதிர்காலத்தை That's பார்க்க why Jesus முடியாதனால. said, "Don't worry about tomorrow. அதனால தான் இயேசு சொன்னார் நாளை குறித்து பயப்படாதே. You just worry about today. இன்னைக்கு குறித்து நீ பயப்படுன்னு. Tomorrow will worry of itself." அது நாளைக்கு அதை பத்தி அதே பயந்து You கொண்டிருக்கோம். know, when we cannot see tomorrow, that's why we fear. நம்ம நாளைய பார்த்து தெரியாததுக்கு முன்ன இருக்கறனால தான் நம்ம பயந்து It's கொண்டிருக்கிறோம். அது சாதாரண ஒரு That's why காரியம். Romans 8:38 say this. ரோமர் 8:38 சொல்கிறது. It says like this: things of the present or things that is not seen. இந்த நேரத்துல உள்ளது பார்க்க முடியாத உள்ள காரியங்கள், Whether it's things of the present or things that we cannot see, nothing can separate us from the love of God. இப்ப உள்ள காரியமோ நம்ம பார்க்க முடியாத காரியமோ அது தேவனோட அன்பிலிருந்து நம்மள பிரித்து கொள்ள சில முடியாது. காரியத்தை நம்மளுக்கு பார்க்க முடியாது, தெரியாது. நம்மளோட ஃபியூச்சர், எதிர்காலம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது, பார்க்க முடியாது. அதனால தான் கர்த்தரோட வார்த்தையில போட்டிருக்குது Romans 8:38, things of the present or things of the future, nothing can separate you from his love. அதனால தான் ரோமர் 8:38ல போட்டிருக்கிறது இப்போ உள்ள காரியமோ பார்க்க முடியாத காரியங்களோ எதுமே நம்மள தேவனோட அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. It's a physical storm. அது physical storm-ஆக இருந்தது. It's an emotional storm. உணர்ச்சி புயலங்குலமா இருந்தது. Sometimes we have no control. சில நேரத்துல நம்மள அதை கை கொள்ள முடியாம இருக்கிறோம். One of our church members, leader, passed away. நம்மளோட சபை ஒரு மூப்பர் ஒருத்தர் வந்து இந்த காலத்துல மரித்தார். இந்த பாசா சர்வீஸில் அவரோட ஃபேமிலி சரவாலேருந்து வர முடியல, ஏன்னா ஒரு ஃப்ளைட் கூட இல்லை. அவங்களோட மனைவியோட ஃபேமிலி இந்தோனேஷியாலேருந்து வரக்கூட முடியல, ஏன்னா ஒரு ஃப்ளைட் கூட இல்லை. பாருங்கள், அவங்களுக்கு காசு இருக்குது செலவு பண்ணுறதுக்கு, டிக்கெட் வாங்குறதுக்கு, ஆனால் வர முடியல, ஏன்னா ஒரு ஃப்ளைட் கூட இல்லை. பாருங்கள், இதான் நான் சொல்கிறேன், that you have no control of your circumstances. இதுதான் நம்ம சூழ்நிலையை சந்திக்கிறதுக்கு நம்ம கை கொள்ள முடியாத நிலைமையில இருக்கிறது. It's a scary moment. இது ரொம்ப ஒரு Then பயமான there's a ஒரு last storm. ஒரு கடைசியான ஒரு புயல் இருக்கிறது. And there's a last storm is called a spiritual storm. ஆவிக்குரிய புயல்னு It's a சொல்லிக்கிறது. theological storm. இது வந்துனா வேத போதனை ஒரு புயலாக இருக்கு. Why do I call it a spiritual storm? ஏன் நான் வந்து ஆவிக்குரிய புயல்னு Because they're சொல்கிறேன். seeing Jesus sleeping at the back. ஏன்னா அவங்க இயேசு பின்னால தூங்கி கொண்டது அவங்க பார்த்தாங்க. How can God sleep? எப்படி தேவனால தூங்க முடியும்? Why is he quiet? ஏன் அவர் அமைதியாக How come இருக்கிறார்? he's not helping? ஏன் அவர் உதவி செய்யவில்லை? So they went and called Jesus. அவங்க இயேசு எழுப்பி கொண்டார்கள். Jesus, don't you care? இயேசுவே உங்களுக்கு அக்கறை இல்லையா? We are going to die. நம்ம மரித்து போக போறோம். You know, it's okay to ask question to God, தேவனிடம் நம்ம கேள்வி கேட்கிறது பரவாயில்லை. but it's wrong to question God. ஆனாலும் தேவனை கேள்விக்குறி பண்றது அது ஒரு தப்பான So now they காரியமா are இருக்கு. questioning God. இப்போ தேவனை அவனுக்குன்னா கேள்விக்குறியாக You வச்சிருக்காங்க. don't care. உங்களுக்கு கொஞ்சம் கூட கர்சனம் இல்லையான்னு. We are going to die, you know. நம்ம மரித்து போக போறோம் தெரியுமா? See, what you hear on Sunday morning sermon, ஞாயிற்றுக்கிழமை காலையில உள்ள பிரசங்கத்தை நீங்க கேட்கறது, what you experience on Monday, நீங்க திங்கக்கிழமை என்ன சந்திக்கிறது, Tuesday, Wednesday, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை, is so different. அது எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். நீங்க கேக்குறீங்க கர்த்தரோட வார்த்தையை ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்க கூட இருப்பாருன்னு, ஆனா வேலைக்கு போகும்போது இந்த காரியம் நடக்குது, அந்த காரியம் நடக்குது, இந்த பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை நடக்குது. நினைக்கிறேன், என்ன நேற்று பாஸ்டர் சொன்னாரு கர்த்தர் நம்ம கூட இருப்பாருன்னு, அந்த மாதிரி நடக்கலையே, கர்த்தர் எங்க போயிட்டாரு? It's a theological storm. இதுதான் வேத குறித்து உள்ள புயலாக இருக்கிறது. So they see Jesus sleeping. அவங்க இயேசு தூங்கி கொண்டு இருக்கிறத பார்த்தார்கள். Why he didn't do anything? ஏன் அவர் ஒன்றும் செய்யவில்லை? Remember, just now I said, Christ has got his humanity and his divinity. நான் முதல்ல சொல்லிக்கொண்டேன், கிறிஸ்துக்கு வந்துனா அவரோட மனித தன்மையும் இருக்கிறது, தேவ தன்மையும் இருக்கிறதுன்னு. So even though his humanity is sleeping,
அவரோட மனித தன்மை தூங்கி கொண்டிருந்தாலும் but his divinity is not sleeping. Hallelujah. அவர் தேவ தன்மை வந்து தூங்கி கொண்டு இருக்கவே இல்லை. He is still watching over you. அவர் உங்களை இன்னும் பாதுகாத்து Psalm கொண்டிருக்கிறார். 121 says, the one who watches over Israel will neither slumber or sleep. சங்கீதம் 121 சொல்கிறது இஸ்ரவேலின் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லைன்னு. Amen. ஆமென். He is watching over. அவர் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். See, they couldn't understand Jesus' humanity and divinity. அவர்கள் வந்துனா இயேசுவோட மனித தன்மையும் தேவ தன்மையை புரிந்து கொள்ள That's why they panic. முடியாதார்கள். அதனால தான் அவர் பயந்து கொண்டார்கள். That's why a lot of us also panic. அதனால தான் நம்மளும் நிறைய பேர் பயந்து What we கொண்டிருக்கிறோம். hear on Sunday, what is happening on Monday is two different things. ஞாயிற்றுக்கிழமை கேட்கிறதும் திங்கக்கிழமை நடக்கிறதும் ரெண்டு வித்தியாசமான காரியங்களாக இருக்கிறது. Because it looks so different. ஏன்னா அது வந்து வித்தியாசமாக நம்ம பார்க்க முடியதாக How இருக்கிறது. do you solve this problem? எப்படி இந்த பிரச்சனையை நம்ம சந்திக்கிறது? You can only solve it when you see his humanity and his divinity. நீங்க எப்படி இதை சந்திக்க முடியும்னா அவரோட தேவ தன்மையும் மனித தன்மையும் பார்த்து கொண்டு Remember on the cross he said, I thirst, Jesus said. சிலுவையில் அவர் சொன்னார் எனக்கு தாகமாக இருக்கிறதுன்னு. But in John chapter 8 he said, I am the living water. அவரு யோவான் 8வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு நான் தான் ஜீவ தண்ணீராக இருக்கிறேன். When he want to feed people, he asks, anybody got food or not? அவர் ஜனங்களுக்கு வந்துனா சாப்பாடு கொடுக்கும்போது அவர் கேட்டார் யார்கிட்ட சாப்பாடு Go and இருக்குதுன்னு. find who got food. அவர் சொன்னாரு போய் தேடுங்க யார்கிட்ட சாப்பாடு இருக்குதுன்னு. This is the first time God is looking for help. இதுதான் முதல் தடவை காரியமாக இருக்குது தேவன் உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாருன்னு. But he also said, I am the bread of life. அதே நேரத்துல அவர் சொன்னார் நான் ஜீவ அப்பமாக இருக்கிறேன். He died on the cross, அவர் சிலுவையில மரித்தார். but he rose other people to life. ஆனாலும் மத்தவங்கள அவர் வந்து உயிர் Do எழுப்புதார். you see how his humanity and divinity is working? நீங்க பாத்தீங்களா அவர் மனித தன்மையும் தேவ தன்மையும் எப்படி வேலை செய்து But it doesn't கொண்டிருக்கிறது. make sense for us. ஆனா நம்மனால புரிந்து கொள்ள முடியாது இதை. ஞாயிற்றுக்கிழமை என்ன கேட்கிறோமோ திங்கக்கிழமை நடக்கிற காரியம் வேற, என்ன கேட்கறது என்ன நடக்கிறது வேற இருக்கும்போது பயந்து கேட்போம் இந்த கேள்வி, கர்த்தரே ஏன் இந்த மாதிரிலாம் செய்றீங்க அப்படி கேட்போம். ஏன் கேட்கிறோம்னா because we don't know him. ஏன்னா அவரை நம்ம புரிந்து கொள்ளவில்லை அதனால தான். See, he's watching over you. அவர் உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். He will not forget you. உங்களை மறக்க மாட்டார். He will remember you. உங்களை நினைவு கூறுவார். That's why Bible says the moment they woke him up, அதனால தான் பைபிள்ல போட்டிருக்கிறது அவரை எழுப்பி கொண்டதுக்கு அப்புறம் he spoke to the problem. அவரு அந்த பிரச்சனையை நோக்கி பார்த்து பேசினார். He said, peace, be still. அவர் சொன்னாரு அமைதலாக இருன்னு. That's why this week we are going to Monday, Tuesday, Wednesday we're going to speak to our economic problem. அதனால தான் இந்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நம்ம பொருளாதாரத்துக்கு கூட நம்ம பேச போறோம். There's a time Jesus teaches how to pray. அப்போ வந்து நான் இயேசு நமக்கு கத்து கொடுத்தாரு எப்படி வந்து நான் ஜெபிக்கிறதுன்னு. But there's a time he says, speak to the mountain. அது ஒரு காரியத்துல சொன்னாரு அதுனா உங்க மலையிடம் நீங்கள் பேசுங்க. So we're going to speak to our financial mountain. Amen. அதனால நம்ம பொருளாதார மவுண்டன்ட்ட நம்ம பேச போறோம். So he spoke to the storm and it became still. அது வந்து புயல்ட்ட வந்து நான் பேசிக்கொண்டார் அது அமைதலாக ஆயிவிட்டது. Now, and the Bible says, பைபிள்ல போட்டிருக்கிறது the last verse, கடைசி வசனத்துல and he says they were very afraid. அவங்க ரொம்ப பயந்து கொண்டார்கள்னு. You see the difference? வித்தியாசத்தை பார்த்துக்கிறீங்களா? When the storm came, they were afraid. புயல் வரும்போது அவங்க பயந்தார்கள். But when Jesus stood up and calmed the storm, they were very afraid. இயேசு வந்து நின்னு கொண்டு அந்த புயலை அமைதிப்படுத்தும்போது அவங்க இன்னும் பயந்து கொண்டார்கள். So that means we are fearful of the wrong things. அதாவது நம்ம என்னத்தை குறிக்குதுன்னா நம்ம வேற காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறோம்னு. Because the storm, they were fearful of the storm. அவங்க புயலை பார்த்து பயந்தாங்க. But when they saw the power of Jesus, they were even more afraid. இயேசுவோட வல்லமையை பார்த்தோன்னே இன்னும் பயந்து கொண்டார்கள். So who are you afraid of now? அப்ப நீங்க யாரை குறித்து பயப்படுறீங்க? Our problem most of the time is we fear the wrong things. நம்மளோட பிரச்சனை என்னன்னா நம்ம வேற காரியத்தை குறித்து நம்ம பயந்து கொண்டு That's இருக்கிறோம் why எப்பொழுதுமே. they said, who is this man? அதனால தான் அவங்க சொன்னாங்க இவர் யாருன்னு. Even in the forces of nature can listen to him. அவர் வந்துனா ஈவன் புயலை கூட வந்துனா அவருக்கு வந்துனா அமைதிப்படுத்த முடியும்னு. See, they suddenly saw Jesus in a different light. அவங்க இயேசுவை ஒரு வேற மாதிரி அவங்க பார்த்து கொண்டார்கள் அந்த நேரத்துல. They never seen Jesus this way before. இந்த மாதிரி இயேசு அவங்க பார்த்தது இல்ல. Now you know why the storm is important. இப்போது உங்களுக்கு தெரியுதா ஏன் இந்த புயல் அவ்வளவு முக்கியமாக Because the இருக்குதுன்னு? storm prepare you for the world that we're going to face. ஏன்னா இந்த புயல் வந்து உங்களை வரப்போற உலகத்துக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டு Because you இருக்கிறது. can see Jesus better. ஏன்னா நீங்க இயேசுவை வித்தியாசமா முக்கியமா பார்க்க Because முடியும். when you see him better, you can face your new world. அவரை தெளிவாக நீங்க பார்க்கும்போது உங்களோட புது உலகத்தை The நீங்க new சந்திக்க normal முடியும். or new abnormal, you can face it. இந்த புது சாதாரணத்தை நீங்க நிச்சயமாக நீங்க சந்திக்க முடியும். Let's close by looking at Noah.
நம்ம நோவாவை பார்த்து நம்ம முடிப்போம். This is the one hope that we need to embrace. இதுதான் நம்ம ஒரே ஒரு காரியம் நம்ம வந்து கை கொள்ள வேண்டும். Because Noah teaches how to face the new world. ஏன்னா நோவா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார் எப்படி இந்த He புது also உலகத்தை went through a சந்திக்கிறதுன்னு. storm. அவரும் ஒரு புயலை சந்தித்தார். Jesus gave us a perfect storm இயேசு நம்மளுக்கு ஒரு பூர்ணமான புயலை because கொடுத்தார். he's teaching us a perfect lesson. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பூர்ணமான பாடத்தை Genesis கற்றுக் chapter 8 கொடுத்தார். verse 1 says this. ஆதியாகமம் 8வது அதிகாரம் வசனம் 1 சொல்கிறது, Wait. தேவன் நோவாவையும் அவனோட பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் அவர் நினைத்து அருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீசி பண்ணார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆமென். பாருங்க, the Bible says this is the first time Noah is getting a message from God. இதுதான் பைபிள்ல போட்டிருக்கிறது. நோவா இதான் முதல் தடவை வந்து அவர் தேவன்டேந்து ஒரு மெசேஜை பெற்றுக்கொள்கிறார். After the storm ended. அந்த புயல் முடிந்ததுக்கு அப்புறம் What do we read about God's word for Noah? நம்ம என்ன படித்துக் கொள்கிறோம்? தேவனோட வார்த்தை நோவாயிடம். It says God remembered Noah. இதுல போட்டிருக்கிறது தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார்னு. He remembered Noah. நோவாவை அவர் நினைவு Remember கூர்ந்தார். this, look, when the Bible says remember means பைபிள்ல போட்டிருக்கிறது ரிமெம்பர்னா நினைவு கூர்றதுனா it's not that God has forgotten and then suddenly Alama, I remember now. No, it's not like that. அது வந்து தேவன் மறந்துட்டு திடீர்னு நினைவு கூர்ந்து ஓ அப்படியான்னு வந்து அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி இல்லை. பாருங்க, நம்ம வந்து சில நேரத்தில் மறந்துடுவோம், கர்த்தர் மறக்க மாட்டார். நான் ஒரு நாளைக்கு வந்து நம்மளோட மகளை நம்மளோட மனைவியும் 3 பேரும் இந்த குயின்ஸ்பே மாலுக்கு படம் பார்க்க போனோம், சினிமாவுக்கு போயிருக்கோம். அப்போ நம்ம மகன் வந்து ரொம்ப சின்னவங்க, அந்த அவங்களுக்கு வந்து ஒரு 5 வயசு அப்படி தான் இருக்கும், 5 வயசாக இருப்பாங்க. சொன்னாங்க, டேடி டாய்லெட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. நான் கூட்டிகிட்டு போனேன் டாய்லெட்டுக்கு. அவன் கூட்டிகிட்டு போயிட்டு நானும் டாய்லெட்டுக்கு போனேன். நான் டாய்லெட்டில் பாய்ச்சிட்டு வெளியே வந்துட்டு நேராக நடந்துட்டேன் சினிமா வந்துட்டோன்னே நம்மளோட மனைவி அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறேன், என் மனைவி ஒண்டியாக நிற்கிறாங்க. அப்புறம் ஒண்டியாக நிற்கும் போது திடீர்னு நினைப்பு வந்துருச்சு, ஐயோ நம்ம மகளை விட்டுட்டோம் டாய்லெட்டில் இருந்துன்னு. திருப்பி ஓடுறேன் டாய்லெட்டுக்கு. அப்போ ஓடி பார்க்குறேன், நம்ம மகள் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க ஒண்டியாக. இப்போ பாருங்கள், அவங்களுக்கு 19 வயசாச்சு. இப்போ அவங்களுக்கு இப்போ 5 வயசு, இப்போ 19 வயசு. இன்னைக்கு கூட அதே அந்த கதையை திருப்பி சொல்லுவாங்க, நீங்கள் எங்களை விட்டுட்டு மறந்துட்டீங்களே டேடி, நீங்கள் என்னைய மறந்துட்டீங்க அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, நான் ஒரு மனுஷன், நான் மறந்துடுவேன், நம்ம கர்த்தர் மறக்க மாட்டாரு. ஹல்லேலூயா, ஆமென். He says God remembered Noah. Remember means that throughout the storm God kept his promise. இந்த நினைவு கூர்ந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, தேவன் அந்த வெள்ளத்துல அந்த புயல்ல அவர் வாக்குத்தத்தத்தை and the right time he acted upon the promise. சரியான நேரத்துல அந்த வாக்குத்தத்தம் பிரகாரம் அவர் செயல்கள் செய்தார். You saw verse 8, it says God sent the wind and blow the water away. 8வது வசனத்துல போட்டிருக்கிறது, தேவன் காற்றை அனுப்பி எல்லா தண்ணியும் அவர் You know the word wind is ruach in Hebrew. ருவாக் என்பது அதுதான் வீண்டு It's காற்றுன்னு. the same word for the word Holy Spirit. பரிசுத்த ஆவின்னு அதுக்கும் ஒரே வார்த்தையாக இருக்கிறது. How did God prepare Noah? நோவாவை எப்படி ஆயத்தப்படுத்தினார்? His promise and his spirit. அவரோட வாக்கு தத்துவமும் அவரோட ஆவியும். This is how God is preparing us now. இப்படிதான் நம்மளையும் தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். 3 storms. 3 புயல். A physical storm. ஒரு பிசிக்கல் ஸ்டார்மாக இருந்தது. Emotional storm. ஒரு உணர்ச்சி புயலாக A இருந்தது. spiritual storm. ஒரு ஆவிக்குரிய புயலாகவும் இருந்தது. But the storm is preparing you. ஆனாலும் அந்த புயல் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு It shows இருக்கிறது. you that God's promise is with you. அது என்ன குறித்து காமிக்குதுன்னா, தேவனோட வாக்குத்தத்தம் உங்களோட இருக்கிறதுன்னு. It shows you that his spirit is with you. அது என்ன காமிக்குதுன்னா, அவரோட ஆவி உங்க கூட இருக்கிறதுன்னு. See, that's why Noah was able to face his new world. அதனால தான் நோவா அவரோட புது உலகத்தை சந்திக்க I முடிந்ததாக pray that இருந்தது. you will face your new world. நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் உங்களோட புது உலகத்தை Let me tell you, சந்திப்பீங்க. there will be many things different when everything opens up. எல்லாமே திறந்ததுக்கு அப்புறம் நிறைய காரியங்கள் வித்தியாசமாக இருக்க போகுது. Our businesses will be different. நம்மளோட தொழிலும் Our finance வித்தியாசமாக will be இருக்க போகுது. different. நம்மளோட பொருளாதாரம் வித்தியாசமாக இருக்க போகுது. Hotels and restaurants will be different. ஹோட்டல் சாப்பாடு கடைகள் வித்தியாசமாக இருக்க Even the போகுது. way we do church will be different. நம்ம சபையில கூடுறதும் வித்தியாசமாக இருக்க போகுது. But are we ready to face our new world? ஆனாலும் நம்ம இந்த புது உலகத்தை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? Will you embrace this perfect storm? இந்த பூர்ணமான புயலை சந்திக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமாக Because இருக்கீங்களா? God is preparing us for the new world. ஏன்னா தேவன் நம்மள இந்த புது உலகத்தை சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு See, இருக்கிறார். the journey was
was started because Jesus asked them to go over the other side. அந்த பயணம் எப்படி ஆரம்பிச்சுச்சுன்னா இயேசு சொன்னாரு அக்கறைக்கு போலாம். It was in God's will. அது தேவனோட சித்தத்துக்குள்ள இருந்தது. That God was maneuvering the whole storm. அந்த பூர்ணமான புயலை அவரு சந்தித்து கொண்டிருந்தாருன்னு. So we are in a storm. நம்ம ஒரு புயலுக்குள்ள இருக்கிறோம். He is with us. அவர் நம்ம கூட இருக்கிறார். We cannot understand, sometimes he's sleeping, நம்ம வந்து சில நேரத்துல புரிந்து கொள்ள முடியாது ஏன் தூங்குறாருன்னு. but he remembers. ஆனாலும் அவர் நினைவு கூர்ந்து இருக்கிறார். He will keep his promise. அவருடைய வாக்குத்தத்தத்தை அவர் The கைக்கொள்வார். Lord bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Lord will take care of you. தேவன் உங்களை பாதுகாத்து கொண்டு வராக. When the new world that we will step into, இந்த புது உலகத்துல நம்ம வந்து செல்லும் போது you will manage it. நீங்க கைக்கொள்வீங்கள் அதை. You will overcome it நீங்க அதை மீர்கொள்வீங்கள். because God is training you. ஏன்னா தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தி Perfect storm, பூர்ண புயல், perfect lesson, பூர்ணமான பாடம், perfect God. பூர்ணமான தேவன் He is with you. அவர் உங்களோட இருக்கிறார். In Jesus' name. இயேசுவின் நாமத்துல. Amen. ஆமென். Let me pray for you. வாங்க ஜெபிப்போம். Father, bless your people. அப்பா உங்க ஜனங்களை ஆசீர்வதிங்க. They are going to walk into a new world soon. அவங்க ஒரு புது உலகத்துல நடக்க போறாங்கப்பா. Literally a new world. புது உலகத்துல நிச்சயமாகப்பா. Just like Jesus took care of the water எப்படி இயேசு அந்த தண்ணீரை அவர் சந்தித்து for the disciples. இந்த சீடர்களுக்காக. Just like the Father took care of the water for Noah எப்படி நோவாக்கு தேவன் அந்த தண்ணீரை வந்து and அமைதிப்படுத்தினார். prepared the physical world. அந்த பூர்ண உலகத்தை அவர் You will prepare the physical world for us. அதே போல இந்த பிசிக்கல் வேர்ல்டும் நீங்க ஆயத்தப்படுத்திக் கொள்வீங்க. You will watch over us. எங்களை பாதுகாத்துக் கொள்வீங்க. Lord, it looks like you are sleeping, தேவன் நீங்க தூங்கி கொண்டு இருக்கும் போல இருக்கும். but you are watching over us. ஆனாலும் நீங்க எங்களை பாதுகாத்துக் கொண்டு Bless your people, Lord. உங்க ஜனங்களை நீங்க ஆசீர்வதிங்க. In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். Is there anyone who's watching this program? இத புரோகிராமை யாரும் பார்த்து கொண்டு இருக்கிறவங்க You இருந்தீங்கன்னா do not know Jesus. உங்களுக்கு இயேசுவை தெரியவில்லைனா I want to lead you to know him. நான் உங்களை ஆயத்தப்படுத்திக் I'm கொண்டு going to lead you in a prayer. நான் உங்களை வழி நடத்த போறேன் ஒரு This is ஜெபத்துல. a prayer where you pray to invite Jesus to be your God. இது ஒரு ஜெபமாக இருக்குது. என்னன்னா இயேசுவை நீங்க அழைத்து உங்க தேவனாக மாற்றக்கூடிய ஒரு ஜெபம். And it's a prayer where you repent of your old ways and your sin, உங்களோட பழைய வாழ்க்கையை உங்களோட பாவத்தை விட்டு நீங்க விலகுற ஒரு your old ஜெபம். way of thinking, உங்களோட பழைய சிந்தனையை மாத்துறதுக்கு and you put God first in your life. அப்பொழுது நீங்க தேவனை முதல் இடத்துல நீங்கள் வைக்கின்றீங்க. And you're inviting him to take over your life. அவரை நீங்க அழைத்து கொண்டு உங்க வாழ்க்கையை அவர் நடத்துறதுக்கு நீங்க Repentance is not about forsaking your sin. மனம் திரும்புறது வந்துனா நம்ம பாவத்தை விட்டு விலகுறது இல்லை. No, it's about knowing a God. அது என்னத்து குறித்ததுன்னா தேவனை குறித்து நம்ம அறிந்து Yes, you கொள்கிறோம். forsake sin, ஆமா அது வந்துனா பாவத்தை விட்டு but விலகுறோம். above all knowing him. அது எல்லாத்துக்குமே அவரை நம்ம தெரிந்து So கொள்கிறோம். will you like to know him? அவரை நீங்க தெரிந்து கொள்ள I'm going to ஆசைப்படுகிறீங்களா? lead you into knowing him. வாங்க நான் உங்களை நான் வந்து Is வழி நடத்த போறேன். your heart ready? உங்களோட இருதயம் ஆயத்தமாக இருக்குதா? If it's ready, you can say this prayer. அப்படி ஆயத்தமாக இருந்துச்சுன்னா இந்த ஜெபத்தை You சொல்லுங்க. say this prayer with me. வாங்க இந்த ஜெபத்தை என் கூட சொல்லுங்க. நான் இங்கிலீஷ்ல ஜெபம் பண்ணுவேன், பிரதர் சார்ல்ஸ் தமிழ்ல ஜெபம் பண்ணுவார். Lord Jesus, கர்த்தர் இயேசுவே I accept you நான் உங்களை as ஏற்றுக்கொள்கிறேன். my Lord and Savior. என்னோட கர்த்தராவும் என்னோட ரட்சகராவும் There is no other God. அங்க வேற தேவன் அறவே இல்லை. I acknowledge you are my only God. நான் அறிக்கை விடுகிறேன் நீங்கள் ஒன்றிதான் என் தேவன். From today onwards, இன்று நாள்லேந்து I forsake all my sin, என்னோட பாவத்தை எல்லாத்தையும் விட்டு leave விலகுகிறேன். my old ways, என்னோட பழைய வாழ்க்கையை விட்டு old விலகுகிறேன். thinking, பழைய சிந்தனையை விட்டு விலகுகிறேன். and change my mind என்னோட புத்தியை நான் மாற்றிக் கொண்டுகிறேன். to look at Jesus இயேசுவை பார்த்துக்கொண்டு as my Lord and Savior. என்னோட கர்த்தராகவும் என் ரட்சகராகவும். Thank you, Father, நன்றி தகப்பனே for giving me Jesus எனக்கு இயேசுவை கொடுத்ததுக்காக. as my Lord and Savior. என்னோட கர்த்தரும் என்னோட ரட்சகராக I accept him as my Lord now அவர் என்னோட கர்த்தராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். and become a child of God. நான் தேவன் பிள்ளையாக In மாறிக்கொண்டு Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். If you pray this prayer, அப்படி இந்த ஜெபத்தை நீங்க ஜெபித்து கொண்டீங்கன்னா talk to your friends who's a Christian. உங்களோட கிறிஸ்தவ நண்பர்களோட நீங்க பேசிக்கொண்டு இருங்க. If not, you go to our website www.excelpoint.org. அல்லாட்டி நம்மளோட வெப்சைட் www.excelorg excelpoint.org போய் You can see our contact numbers. அங்க நம்மளோட தொலைபேசி நம்பர்கள் You இருக்கும். can call us நம்மள நீங்கள் அழைக்கலாம். and tell us, I believed in Jesus. நான் இயேசுவை நம்புகிறேன்னு We will சொல்லுங்க. help you to grow in your new faith. உங்களோட புது விசுவாசத்துக்குள்ள வளரதுக்கு நாங்கள் உதவி And செய்வோம். when the church opens up, one day we hope to see you. அப்பொழுது சபை திறக்கும்போது நாங்க உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். நம்ம EPCC மக்கள் எல்லாம் நல்லா பலமா நல்ல கர்த்தரோட வார்த்தையை கர்த்தரோட வார்த்தையில நம்பிக்கை வச்சு அவரை நம்பி நல்ல பலமா
வளர்ந்து வாங்க. ஓகே, காட் bless you. கர்த்தர் நாமத்துக்கு எல்லாத்துக்குமே சோஸ்திரம். ஆமென்.